கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பார்ந்த இந்த அருமையான கர்த்தனாலே நாம் முழுசராக ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடு முழு தொழுதும் சாக்கியத்தை தேவனுக்கு தந்தமைக்காக உண்மையிலே பரலோகத்தின் தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். கிறிஸ்துவுக்கு பிறந்த நாம் ஒவ்வொருவருமே இந்த உலகத்திலே வாழ்கின்ற அந்த நாள் வரை தேவனுடைய சித்தத்திற்கு நாம் ஒவ்வொருவருமே கீழ்ப்படிந்த மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரலோகத்தின் தேவன் எதிர்பார்க்கிறார். ஏனோ தானோ என்று வருவதும் போவதுமாக இல்லாதபடி நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் பேதுருவின் மூலமாக இப்படியாக கூறார். வாசிக்கலாம் பாருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வரை வாசிக்க கேட்கலாம். வாசிப்போம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறுகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மூலமாக சொல்லும் பொழுது, ஏற்ற காலங்களில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைகள் அடங்கிருங்கள் என்று சொல்லி கூறுகிறார். இந்த வார்த்தை எல்லா மக்களுக்கும் பொருந்தாது. கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கிற கிறிஸ்துவின் சபைக்கு இருக்கிற அவருடைய பிள்ளைகளைத்தான் பொருந்தும். உண்மையிலே எழுதப்பட்டிருந்த பேதுரு, யாக்கோப்பு, எபிரேயர், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, இந்த நிருபங்கள் பொதுவான நிருபங்கள். கிறிஸ்துவுக்குள் பிறந்த தேவனுடைய பிள்ளைகள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை எச்சரிக்கும்படியாக இந்த அருமையான வார்த்தைகளை பரிசுத்த ஆவியார் மூலமாக பேதுரு நமக்கு சொல்றார், எழுதுகின்றார். பாருங்கள், வாசிக்கலாம். பேதுரு 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது இது யாருக்கு பேதுரு எழுதுகிறார் என்று வாசிக்கலாம். பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறிக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. பாருங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி. ஒருவேளை பரதேசி என்றால் நாம் நினைக்கலாம், ஒன்றுமில்லாத ஏழைகள், வறுமையில் இருப்பவர்கள் தான் இந்த கனெக்ஷன் பரதீஸ். அப்படி அல்ல. பரதீஸ் என்று சொன்னால் பரதீசுக்கு சொந்தமானவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து அவர் பரலோகம் செல்கின்றார். அவர் மரித்து அடக்கப்பட்ட அந்த நேரத்தில் பரலோகத்துக்கு செல்வதற்கு முன்பதாக அவர் பரதீசில் இருந்தார். நமக்கு தெரியும், லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவிலே தன் வலது பக்கத்தில் இருக்கிறதானே அந்த கல்லனை பார்த்து சொல்கின்றார், நீ இன்றைக்கு என்னோட கூட பரதீசில் இருப்பாய். பரதீஸ் என்பது மரித்தால் கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிற நாம் போய் தங்கக்கூடிய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இடம்தான் பரதீசு. அந்த பரதீசுக்கு செல்லக்கூடிய தகுதி வாய்ந்தவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள் பிறந்த நீங்களும் நானும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிறந்த நீங்களும் நானும் பரதீசுக்கு செல்வதற்கு தகுதியாயிருந்தனால்தான்
பேதுரு கூறுகிறார், பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. ஆம், நாம் தேவனுக்கு சொந்தமான பிள்ளைகள், பரதேசிக்கு செல்வதற்கு தகுதியானவர்கள். இது எல்லாருக்கும் பொருந்தாது. யாருக்கு? கிறிஸ்துவுக்குள் பிறந்து கிறிஸ்து ராஜ்யமான சபையில் அங்கமாயிருந்து தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள், அவர்களுக்குத்தான் பேதுரு மூலமாக ஆவியானவர் கூறுகிறார். என்னவென்று பாருங்கள், ஏற்ற காலங்களில் தேவன் உங்களை உயர்த்திபடிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். இன்றைக்கு நான் கூட இன்றைக்கு நாம் காலை தியானித்த வசனம் வந்துதான், ஏனோ தானோ வந்தோம் போனோம் இருந்து விடக்கூடாது. நாம் கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள். 1 கொரிந்தியர் 6:19 வாசித்தால் தெரியும். நாம் என்னைக்கு கிறிஸ்துவுக்குள் பிறந்தோமோ அன்றைக்கு நாம் யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தமானவர்கள். தேவ ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயமாக நம்ம என்ன செய்வோம்? மாற்றப்பட்டு விட்டோம். ஆகவே நம்முடைய 2 கண்கள், நம்முடைய வாய், நம்முடைய காதுகள், நம்முடைய கைகள், கால் அனைத்துமே தேவனுக்குரியது, தேவனுக்கு சொந்தமானது. ஆகவே இந்த கண்களாலோ வாயினாலோ காதுகளாலோ கைகளாலோ என்ன செய்யக்கூடாது? தேவனுக்கு விரோதமாக எதையுமே செய்துவிடக்கூடாது. ஏனென்றால் நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள். தேவ ஆவியானவர் நமக்குள் தங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த சரி தெரிஞ்சுக்கிறாதாம் நம்முடைய விருப்பத்திற்கு நாம் பயன்படுத்திடக்கூடாது. அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்தவான் கூறுகிறார் பேதுரு மூலமாக, ஏற்ற காலங்களில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியுங்கள். இதை அநேக நினைக்கிறார்கள், மறந்து விடுறார்கள். ஞாயிற்றுக்கிழமை தானா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்ன செய்யலாம்? பைபிள் எடுத்துகிட்டு கர்த்தர் பந்தியில் பங்கு விட்டு வந்துடலாம். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான். அப்படி இல்லை, ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். அதுதான் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஏனென்றால் அடுத்த வருஷத்தில் வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன செய்யுங்கள்? அவர் மேல் வைத்து விடுங்கள். நாம் கவலையப்படக்கூடாது. இந்த உலக வாழ்க்கையிலே எத்தனையோ பாடுகள், எத்தனை கஷ்டங்களுக்கு தான் செய்கிறது. ஆக அப்படிப்பட்ட கஷ்டங்கள் நான் யோசிக்கூடாது. அநேக சோர்ந்து போகிறார்கள். என்னடா நாம் எவ்வளவு பக்தியாக இருக்கிறோம், வாரம் தவறாமல் ஆராதனைக்கு செல்கிறோம், ஆனால் நமக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள் அநேக செய்கிறார்கள். தளர்ந்து சோர்ந்து பின்வாங்கி, அப்படி இல்லை. எந்த நிலைமையிலும் நாம் அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்றால் நாம் கவலையே படக்கூடாது. கவலைப்படும் பொழுது நம்முடைய சரீரம் சோர்ந்து போய்விடும். அதாவது மருத்துவ வல்லுநர்கள் சொல்கிறார்கள், நாம் கவலைப்படும் பொழுது நம்முடைய இருதயம் நிச்சயமாம் சுருங்கும் பொழுது அந்த இருதயத்தில் தானாக பிளட்டு வெளியே வரும். அப்பெண்ணாகும் இருதயம் வீக்காகும், ஆற்று வீக்காகும். இது ஒரு பெரிய ஆகிதான் கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட மலை பிரசங்கத்தில் சொன்னார். நாம் ஏற்கனவே தெரிந்திருக்கிறோம். மத்திய 6 24 வாசிக்கிறான். அதாவது, பறவைகளை நீங்கள் பாருங்கள், பறவைகள் என்ன செய்வதில்லை, அது அறுப்பதும் இல்லை, விதைப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. அவைகளை தேவன் பிழை போற்றுகிறார், அவைகளை தேவன் நடத்துகிறார். பறவைகளை தேவன் பாதுகாக்கும் போது நம்மை பாதுகாக்க மாட்டாரா? அது மாத்திரமல்ல, காற்று புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அது எவ்வளவு அழகாக பூக்கிறது, எவ்வளவு நிறங்கள் அதற்கு இருக்கிறது வகை வகையாக. அந்த புஷ்பங்கள் பூக்கிறது போல சாலமோன் முதலாக என்ன செய்யவில்லை, உடை அணிந்ததில்லை. அந்த புஷ்பங்களை தேவன் பாதுகாக்கும் பொழுது நம்மை பாதுகாக்க மாட்டாக. என்ன செய்யாதீர்கள், நாளைக்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஆக நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதே மத்திய 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுதான் பலத்த கைக்குள் அடங்கியிருப்பது. எத்தனை மனுஷர்கள் கர்த்தரினாலே அசைத்து செய்கிறார்கள் அல்ல. முதலாவது நம்முடைய நோக்கம், முதலாவது ப்ரிப்ரேஷன், முதலாவது நாம் என்ன செய்யணுமாம்? தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும். அவர் நீதி என்றால் கர்த்தருடைய வசனங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்யணுமாம்? செவிசாய்க்க வேண்டும், தேடணும். அப்பொழுது இவைகள் என்றால் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் செய்வார். ஆகவே தான் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்றால் தேவன் விசாரிக்கிறார். அடுத்த வருஷத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்கள்,
தெளிந்த புத்திரராயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகி பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித்திருக்கிறான். என் கண்பாந்தர்களே, நீங்களும் நானும் தேவனுக்கு பயந்து தேவனை பிள்ளைகளாக ஜீவிப்பதை பிசாசு விரும்புவதே கிடையாது. நமக்கு யார் எதிராளி என்றால் பிசாசு தான். ஆகவே பிசாசு எந்த நேரத்தில் செய்வான்? நம்மை ஏமாற்றி விடுவான், நம்மை தேவனிடத்திலிருந்து பிரித்து விடுவான். அப்படி பிரிக்கக்கூடாதபடி நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தெளிந்த புத்திலாக இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். ஆகவே தெளிந்த புத்தி இருந்தால்தான் நான் தேவனுக்குத்தான் பயப்படுவேன், தேவனுடைய வார்த்தைக்குத்தான் கீழ்ப்படுவேன் என்று சொல்லி அந்த உணர்வு வரும். அப்படி மினிச்சு நாம் விழித்திருக்கலாம். அப்படி விழித்திருக்கும் பொழுது என்ன ஆகி பிசாசு நாம் கிட்டவே வரும். அதனால் அவையான் சொன்னார், நீங்கள் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கவலைகள் எல்லாம் தேவனிடத்தில் வைத்து அவர்கள் விசாரிப்பராய் இருக்கிறார் என்று நம்ப வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தெளிந்த புத்திராய் இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். என்றால் உங்கள் எதிராளியாய் பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போலே எவர்களை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றுகிறான். அடுத்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து என்ன செய்யுங்கள்? அவனுக்கு எதிர்த்து நிற்கள். அவனுக்கு என்றால் பிசாசுக்கு. பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதைத்தான் தேவன் விரும்புகிறார். நான் தொடர்ந்து வாசிமா பாருங்க. அது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் கீழ் வசனத்தில் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆம், கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் வாழ்கிற காலங்களில் நாம் சோர்ந்து போகாமல் தேவனுக்கு பிரியமாக ஜீவித்தால் அவர் என்ன செய்வாராம்? நம்மை சீர்படுத்துவாராம், ஸ்திரப்படுத்துவாராம். தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க எல்லா ஆசீர்வாதத்தை தருவாராம். ஏனென்றால் அடுத்த வருஷத்தில் வாசிக்கும்போது பாருங்கள், அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலம். ஏன்? நீங்களும் நானும் தேவனுக்கு பயந்து ஜீவிப்பதனால், தேவனுக்கு பிரியமாக வாழ்வதனால் நம்ம என்ன செய்வாரா? ஸ்திரப்படுத்துவார். நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து போய்விடக்கூடாதுன்னு சொல்லி நாளுக்கு அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு வாரமும் வந்து நாம் சபையை கூடி விடுதலை விட்டுவிடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணுமாம்? சத்தியத்தை கேட்க வேண்டும். சத்தியத்தை கேட்க கேட்க நாகுமாம் நாம் ஸ்திரப்படுவோம், நாம் பெறப்படுவோம். நம்முடைய விசுவாச நாளுக்கு என்ன உறுதி ஆகுதனால் தான் சொன்னார், நீங்கள் என்ன செய்யுங்கள்? அவருடைய பலத்த கைக்கு அடைங்க. அவருடைய பலத்த கைக்கு இருப்பது என்ன? தேவனுடைய வார்த்தை என்ன கூறுகிறதோ அதன்படி நடப்பது. ஏனோ தானே இருக்கவே கூடாது. கண்ணீர் அப்படித்தான், அப்படி இல்லை. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பாடுகள் உண்டு இந்த உலகத்திலே. எத்தனை பாடுகள்! காலையிலே வேலைக்கு போய் வேலையை முடித்து விட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து ஐயோ மாலையிலாவது போய் கர்த்தரை தொழில் கலந்து கொள்ள வேண்டும் என்று புறப்பட்டுவது பெரிய பாடு, கஷ்டம்தானே. வண்டி ஓட்டி வரும் பொழுது எத்தனை சறுக்குகள், எத்தனை டிராஃபிக்கள், இதெல்லாம் கடந்து வருவது பாடுகள். அது மாத்திரமில்லை, நம்முடைய குடும்பங்கள் எத்தனை பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள், பாடுகள் தான். இவைகள் கொஞ்ச நாட்கள் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரை. ஆனால் அதுவரை தேவன் சிறார் நம்மை ஸ்திரப்படுத்துவார், தைரியப்படுத்துவார், பலப்படுத்துவார். எப்பொழுது? அவருடைய பலத்த கைக்குள் நீங்களும் நானும் அடங்கியிருக்கும் பொழுது. நாம் கவலைப்படாமல் தேவன் நம்மை விசாரிப்பார், அவர் நடத்துவார். நம்பிக்கையிலே நாம் உறுதியாக இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்வாராம்? நம்மை ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார். பாருங்கள், ஆகவேதான் எபிரேய ஆசிரியர் இவ்விதமாக்குறார். பாருங்கள், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 வாசிக்கலாம். பாருங்கள், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 வாசிக்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு வசனமாக வாசிக்கலாம். இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 வசனத்தில் ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். மார்க்கம் என்பது வழி.
அதாவது கிறிஸ்துவுக்குள் ஜீவிப்பது மதம் அல்ல. இன்றைக்கு அநேக தவறாக போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகில் அநேக கிறிஸ்தவ மதம் என்று சொல்லி கிறிஸ்தவ மதத்திலே இருக்கக்கூடியவர்கள் தான் தவறான போதனைகளை போதித்து தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை அதுவல்ல, மதம் அல்ல, இது மார்க்கம். பரலோகத்துக்கு செல்வதற்கு, தேவன் இப்படியாய் ஜீவிப்பதற்கு தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புதிதும் ஜீவனுமான இந்த மார்க்கத்தோடு, அந்த மார்க்கம் எப்படி உண்டானது? அன்றாய் இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்சத்தை, தம்முடைய சரீரத்தை நினைச்சார் திரையாக வைத்து அந்த மாம்சத்தின் வழியாக நீங்களான பரலோகத்துக்கு செல்வதற்கு இந்த வழியை ஏற்படுத்தினார். அதாவது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இஸ்ரவேல் மக்கள் ஆசரிப்பு கூடாரம் என்று ஒன்றை அமைத்திருந்தார்கள். இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே முன்னால் பலிபீடம், அதற்கு அடுத்தது பரிசுத்த ஸ்தலம், அதற்கு அடுத்தது உள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் உண்டு. ஆகவே பரிசுத்த ஸ்தலத்தில் பரிசுத்தவான்கள் போய் அமர்ந்திருப்பார்கள். ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் எல்லாரும் போக முடியாது, யாராவது ஒருவர் தான், அதுவும் தேவனுக்கு பிரியமான தேவனுக்கு உண்மையான தீர்க்கதரிசி தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போக முடியும். அங்கு போனால் தேவன் அவரோடு பேசுவாராம். அப்படி போகிறவர்கள் கூட உள்ளே அந்த மகா பரிசுத்தலத்திலே திரையின் வழியாக உள்ளே போகும் பொழுது அவர்கள் கால்களில் கயிற்றை கட்டி தான் உள்ளே அனுப்புவார்கள். ஏனென்றால் ஒருவேளை மகா பரிசுத்தலத்துக்குள் சென்ற பிற்பாடு தேவனுக்கு பிரியமில்லாமலா இருந்தால் தேவன் சிவாராம் அவனை அடித்து கொண்டு போடுவார். அப்போ அவனை யார் உள்ளே போய் எடுத்து வர முடியாது. உள்ளே இருந்த சிவார்கள் கயிற்றின் வழியாக இழுத்து போடுவார். அதே போல அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்வதற்கு எல்லாருக்கும் உரிமை கிடையாது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது பரலோகம். அந்த பரலோகத்துக்கு செல்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அந்த திரையை கிழித்தார். அந்த திரையை எடுத்தார். எப்படி? தம்முடைய மாமிசத்து மூலமாக. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவை சுமந்து, நமக்காக இரத்தம் சிந்தி, நமக்காக அவர் பாடுகள் பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பொழுது அவர் 40 நாட்கள் உலகத்திலே தன்னை நிரூபித்து காண்பித்து பரலோகத்துக்கு சென்று தேவனுடைய வலது பாதத்தில் வீற்றிருக்கிறார். அது எப்படி? உங்களுக்காக, எனக்காக. நீங்கள் நானும் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பழைய பாவமான ஜீவித்து நாம் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று நாம் சாணம் பெற்று நாம் கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கிற அந்த ஜீவியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னால் என்று ஒருவனும் பிதாவிடத்தில் வராங்க. ஆக இயேசுவானவர் வழியாகி சத்தியமாகி ஜீவனாக இருக்கிறாராம். ஆகிவினார்களே புதிதான ஜீவனுள்ள மார்க்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி பெற்ற நீங்கள் நானும் அடுத்த வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்கள். 20ஆம் வசனம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினுமே இருக்கும். பார்த்தீங்களா? ஆகவேதான் நாம் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. நாம் அன்புக்கு பாத்திரவர்களாக தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்கும் என்று சொன்னார். நாம் இந்த உலகத்திலே நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். அதுதான் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருப்பது.
தேவன் நமக்கு ஜீவனுள்ள மார்க்கத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுத்திருக்கிறார். நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஆக அப்படி ஒரு அன்பை பெற்ற நாம், இயேசுக்கு இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம், நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தந்தபடியினால் இந்த உலகத்தில் ஜீவிக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டுமா? தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். எப்படி? நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஜீவியத்தை மற்றவர்கள் அறிந்து நம் மூலமாக அவர்கள் தேவனத்தில் வரும்படியாக நம்முடைய வெளிச்சம், நம் நல்ல கிரியைகள் அவருக்கு முதலாக பிரகாசிக்க. அதைத்தான் பரிசுத்த எபிரேயர் கூறும் பொழுது, நாம் தேவனுக்கு பிரியமாக வாழும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாக ஜீவிக்கும் பொழுது, நாம் தவறாமல் வாரம் சபை கூடுதல் விட்டுவிடாதபடி அவருக்கு பிரியமாக ஜீவிக்கும் பொழுது தேவன் இவ்விதமாக நம்மை ஆசீர்வதிப்பார். அதை விட்டு இன்றைக்கு அநேக சிலர்கள் துணிகரமாக பாவத்தை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறார். அதாவது சத்தியத்தை அறிகிற அறிவை அறிந்தும் தேவனுக்கு அவர் பாவம் செய்தால் மீண்டுமாக நமக்காக ஆண்டவர் நிச்சய மாட்டார். சிலுவை சுமந்தியும் நமக்கு பாவனை கொடுக்க மாட்டான். மாறாக நம்ம கோபாக்கு நிதானமாகவே தான் பார்த்தீர்களே, நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். தேவனோடு நெருங்கி ஜீவிக்க அதுக்கு ஒரே வழி, நாம் அவருடைய வசனத்தை கேட்டு, அவருடைய வார்த்தையை கேட்டு, அவருடைய பலத்தை அடங்கியிருக்க வேண்டும். அப்படி அடங்கியிருந்தால்தான் தேவன் நம்மை உயர்த்துவார். ஜீவித்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவை தேவன் உயர்த்தினார். ஏன்? தேவனுக்கு பிரியமாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். இயேசு தேவனுக்கு குமாரனாக இருந்தார், தேவனுக்கு சமமாக இருந்தார். அப்படிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பி, இந்த உலக மக்களுக்காக நீ சிலுவை சுமக்க வேண்டும், இந்த உலக மக்களுக்காக நீ ரத்தம் சிந்தப்பட வேண்டும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட தேவன் சித்தத்தை ஏற்றுக்கொண்டு அவரால் தாங்க முடியாதபடி என்ன சில ஒரு முறை கெத்செமனே தோட்டத்திலே போய் அப்போஸ்தலர் தனியாக விட்டுவிட்டு அவர் போய் மண்டியிட்டு ஜெபிக்கின்றார். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுது. அதாவது சிலுவை சுமப்பது என்பது, ரத்தம் சிந்துவது என்பது, சவுக்கடி வாங்குவது சாதாரண காரியம் இல்லை. ஆண்டவருக்கு அது கவலையாக இருந்தது, வேதனையாக இருந்தது. நான் இப்படி தாங்க முடியுமா? இப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியுமா ஒன்று சொல்லி அவர் ஜெபிக்கின்றார். அப்படி ஜெபிக்கும்போது அவருடைய வேர்வை நாளத்திலிருந்து ரத்த துளிகள் வெளியே வந்ததாம். தேவதூதர் வந்து அதை பாதுகாத்து அவரை சுத்தப்படுத்தினார்கள். அந்த அளவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட ஜெபித்தாராம். இந்த பாத்திரம் உங்க சித்தமானால் என்னை விட்டு நீங்கள் கடவுள் சொன்னார். ஆனால் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக, இந்த உலக மக்களுக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவை சுமந்தார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். தேவனுடைய 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி அவர் 40 நாள் நிரூபித்து காண்பித்து இன்றைக்கு பரலோகத்திலே தேவன் வலது பாகத்திலே வீற்றிருக்கிறார். ஆகவே தான் தேவன் சொன்னார், அவர் தேவனுக்கு கீழ்ப்பணினார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை தேவன் செய்தார், எல்லா நாமத்திற்கு மேலாக உயர்த்தி எல்லா நாவுகளும் அவரை கர்த்தர் என்று அறிக்கைப்படும்படியாக தேவன் இயேசு கிறிஸ்து உயர்த்தி, அதே போல் அறிமாங்களே உங்களின் என்னையும் அவர் உயர்த்துவார். எப்பொழுது? அவருடைய பலத்த கைகள் அடங்கியிருக்கும் பொழுது, அவருக்கு பிரியமாக நாம் வாழும் பொழுது, அவருக்கு பிரியமாக ஜீவிக்கும் பொழுது நிச்சயம் என்ன செய்வார்? நம்மையும் உயர்த்துவார். எபேசியர் 1:3 வாசித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் உண்டு, அத்தனை ஆசீர்வாதம் என்ன செய்யும்? நமக்கு உண்டு. அருமையாகவே தான் நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்தை கேட்டு அதை விசுவாசித்து மரண பரியந்தமும் அவருக்கு நாம் பிரியமாக ஜீவித்தார். அவருடைய பலத்த கைக்கு அடங்கியிருந்தார். நாம் என்ன செய்யலாம்? ஏற்ற காலத்திலே தேவன் அந்த ஏற்ற காலம் என்பது நியாயத்தீர்ப்பு நாள். அந்த நியாயத்தீர்ப்பு நாளிலே நம்ம என்ன செய்வாராம்? தேவன் அந்த பரலோக பாய்த்து காலத்தை செய்வார். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கூட சதா காலம் நித்தியமாக நினைச்சலாம் நாம் வாழ முடியும். அந்த வாய்ப்பை பெற வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் நானும் எப்பொழுதும் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி நடப்போம், அவருடைய வசனத்தை ஜீவிப்போம். அப்படி ஜீவித்தால் தேவ நிச்சயமாக நிச்சயவார், நம்மை ஆசிரிப்பார், உயர்த்துவார். அமரிமான தன்மையான வேளையிலே நாம் ஒன்று கூடி இந்த கட்டில் வசனத்தை ஆராய்ந்து பார்க்க, தியானிக்க தேவந்த வாய்ப்பினை தந்தமைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செல்வோம்.
எந்த காலகட்டத்திலும் நாம் சோர்ந்து தளர்ந்து போய்விடாதபடி எவ்வளவு பாடுகள் வந்தாலும் நாம் என்ன செய்வோம், அவருடைய பலத்த கைகள் அடங்கியிருப்போம். தேவன் நிச்சயமாக ஆசிரிப்பார். தேவன் தாமே இந்த வசனத்தையும் கேட்டு நம் அனைவரும் ஆசிரிப்பார். என் கண்பாந்திலே இந்த வார்த்தையை கேட்டு நீங்களும் கூட மற்றவர்கள் கேட்கும் என்ன செய்யுங்கள், இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, தர்மியான கற்றினால் நாங்கள் ஒரு சிலராக ஒன்று கூடி உம்மை ஆவியுடன் தொழிலும் சாக்கியத்தை பெற உதவி செய்தமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் கிடைப்பதாக நாம் தியானித்த வேதவசனத்துக்காக நன்றி செலுத்துமையா. நாம் ஒவ்வொருவருமே உமது பலத்த கைகள் அடங்கியிருந்து ஏற்ற காலத்தில் உமது உயர்வை பெறக்கூடிய அளவில் உதவி செய்மையா. நாங்கள் கவலைப்படாதபடி நீர் எங்களை விசாரிக்கிறபடினால் எங்களை கவலை எல்லாம் உம்மிடத்திலே வைத்து பிதாவு நமக்கு பிரியமாக ஜீவிக்கிறதுக்கு உதவி செய்யும். நீர் எங்களை ஸ்திரப்படுத்த வல்லவராயிருக்கிறீர், எங்களை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறீர் பிதாவை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்று நாங்கள் தொடர்ந்து நமக்கு நெருங்கி ஜீவிக்கு உதவி செய்யும். தொடர்ந்து காத்துக்கொள்ளி பெறப்படுத்தும். எல்லாருடைய பாவக்குற்றம் தயவாக மன்னி பிதாவே. இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்றின்ப நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென்.